தமிழலை நேர்களுக்கு வணக்கம். தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஞாயிறன்று நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதாவது சிறப்பு தீவிர திருத்தம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து, எஸ்ஐஆர் குறித்து அந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் என்பதற்கான பதிலை அவர் சொல்லியிருக்கின்றார். அதற்கு விளக்கம் அளிக்கும் விதமாக, அதில் அவர் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த அச்சத்திற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வீடியோ அமைகிறது. முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 8 நிமிடம் 4 நொடிகள் நீடிக்கக்கூடிய அந்த வீடியோவில் ஒவ்வொன்றாக அவர் சொல்லிக் கொண்டே செல்கிறார். முதலாவதாக அவர் சொல்வது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் திருத்தத்தை எதிர்க்கவில்லை, ஆனால் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது இந்த கால அளவு ரொம்ப குறைவாக இருக்கிறது, அவசரமாக இது செய்யப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில இதை அவசரமாக செய்கிறது சரியா இருக்காது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இந்த நவம்பர்ல இருந்து டிசம்பருக்குள்ள, அதாவது டிசம்பர் 7ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் இதெல்லாம் சரி செய்யப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த குறைந்த கால அளவுல இதை செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறார். இந்த கேள்வி நியாயமானதா அப்படின்னு சொன்னா, கால அளவு குறைவா இருக்குன்னா ஓகே, நியாயமான ஒரு கேள்விதான். ஆனால் இதற்காக இன்னும் கொஞ்சம் நாட்கள் கூடுதலாக வழங்க வேண்டும் தேர்தல் ஆணையம் என்று கேட்பதுதான் நியாயமே தவிர, இந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே செய்வதால ஒரு தவறு நிகழ்ந்து விடும், இதெல்லாம் தப்பாயிரும் என்று சொல்வதில் ஒரு பொருள் இல்லை என்றுதான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய இன்னொன்று, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஏற்கனவே விளக்கியிருக்கிறார். மாண்புமிகு கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும், மாண்புமிகு மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மமதா அவர்களும் கூட இந்த எஸ்ஐஆரை தீவிரமாக எதிர்க்கிறாங்க. நாமளும் எஸ்ஐஆர் அறிவித்தப்பவே இது சதின்னு உணர்ந்து எதிர்த்தோம். கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசணும், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டோம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நம்ம தெளிவுபடுத்த வேண்டும். நமக்கு தேவை ஒரு தெளிவான வாக்காளர் பட்டியல். வாக்காளர் பட்டியலில் குழப்பம் இருக்கா, தமிழ்நாட்டில் இருக்குதா, அதுல பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொன்னா இருக்கு. அதை நம்ம சரி செய்யணும். கட்சிகள் கூட ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையத்தில் இது சம்பந்தமாக முறையிடுகிறது. வாக்காளர் பட்டியல் இந்த பிரச்சனை இருக்குங்க, ஒருவருக்கே 2 இடத்துல வாக்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ண நமக்கு ஒரு அற்புதமான ஒரு தெளிவான பிரச்சனைகள் இல்லாத ஒரு பட்டியல் வேணும் அப்படின்னு சொன்னா எஸ்ஐஆரை தவிர என்ன வழி இருக்கிறது? மூன்றாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, படிவத்தில் பிரச்சனை இருக்கிறது, இந்த படிவத்தை நிரப்புறதுல பிரச்சனை இருக்குது. எதுலதான் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் நம்ம ஆதார் வந்த பொழுது ஒரு கடுமையான எதிர்ப்பு, இன்னைக்கு ஆதார் இல்லாம எதுவுமே முடியாது. பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் ஆதாருங்கிறது தேவையான ஒன்றாக மாறி இருக்கு. அப்போ அது எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளவு பிரச்சனைகள் இதை தாண்டி வந்துச்சு. இப்போ அதை அதை அப்படி இலகுவாக அதை பதிவு செய்வதாகட்டும், திருத்தம் செய்வதாகட்டும், எல்லாமே அதுல அப்டேட் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே எந்த ஒன்றையும் தீவிரமாக ஒன்றை செயல்படுத்தும் பொழுது சில சிக்கல்கள் வரதான் செய்யும். அதுல படிவத்தில் உள்ள பிரச்சனையாக திரு ஸ்டாலின் அவர்கள் அதுல கோடிட்டு காமிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பது, உறவினர் இதை கேட்கிறாங்க. வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யாரு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யாரு? உறவினர்னா ரத்த உறவுகளை தான் அவங்க குறிப்பிடலாம். யாரோ ஒரு உறவினர் நம்ம அவங்க கேட்கல. இன்னொன்று, அங்க வரக்கூடிய அதிகாரிகள், அதாவது பூத் லெவல் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய பிஎல்ஓ அவங்க அதற்கான விவரங்களை சொல்றாங்க. படிவத்தை நிரப்புவதற்கான அதற்கான எல்லா உதவிகளையும் அவர் செய்யறாங்க. அப்போ உறவினர் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியது யாரு? திருமணமானவரா, திருமணம் ஆகாதவரா இருப்பாரு. திருமணம் ஆகாதவர்னு சொன்னா அப்பாவை பற்றிய அந்த உறவை அவர் அதில் குறிப்பிடலாம். குறிப்பிட்டு அவர் உள்ள அந்த எண்ணை குறிப்பிடலாம். 2002ல ஏற்பட்ட அந்த சிறப்பு தீவிர திருத்தம் இருக்கு பாத்தீங்களா, அப்போது உள்ள டீட்டெயில கேட்கறாங்க. அது எல்லார்ட்டும் இருக்குமானா நிச்சயமா இருக்காது. இருப்பின் அந்த எண் இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல யார் பேரு, என்ன உறவு, அதை குறிப்பிட்டு ப்ராப்ளம். அப்புறம் இன்னொரு பக்கத்துல அதே 2வது காலத்திலையும் வருது, முந்தைய வாக்காளர் பட்டியலில் உறவினர் அவருடைய அந்த டீட்டெயில்ஸை கேட்கறாங்க. ஸோ அது என்ன, அது வேற யாருனாலும் நம்ம சொல்லலாம், அப்பா சொல்லலாம், அம்மா சொல்லலாம், இருக்கிறவங்க இல்லாதவங்க எந்த உறவு முறையோ அந்த உறவு முறையை குறிப்பிட்டு அதற்கான விளக்கங்கள் நம்ம அதுல சொல்ல முடியும். அது இல்லாத பட்சத்துல அது டீட்டெயில் இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அதனால
வாக்குரிமையே பறிக்கப்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதற்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் சொல்லியிருக்கிறது. அந்த படிவத்தினுடைய கணக்கீட்டு படிவம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த கணக்கீட்டு படிவத்தினுடைய பின்பக்கத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதை பார்த்தாலே புரியும். அதை புரியாட்டா கூட வருகின்றவர்களை கேட்கின்ற பொழுது அதற்கான விளக்கத்தை சொல்ல போறாங்க. எனவே அந்த படிவத்தில் பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமாக அது ஏற்கத்தக்கதல்ல. அது ஒரு சாதாரணமான எளிமையாக புரியக்கூடிய ஒன்றாகத்தான் நம்முடைய பார்வையில படுகிறது. புகைப்படம் குறித்த ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி சொல்வதற்கும் அவர்கள் சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று அவர் இன்னொரு குற்றச்சாட்டை அதில் வைக்கிறார். அதாவது போட்டோவை பொறுத்த அளவுல நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு புதிய புகைப்படத்தை, உங்களுடைய தற்போதைய புகைப்படத்தை வழங்கலாம். அதுல ஒட்டலாம். சரியா? அப்படி இல்ல இந்த போட்டோ தான் என்னுடைய போட்டோ, இப்போ உள்ள போட்டோ இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா நீங்க வழங்குவதற்கு தேவை அவசியம் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. ரீசன் போட்டோ இதுல போட்டோனா இப்போ உள்ள போட்டோங்க இது பார்த்தா எனக்கு நான் மாதிரியே தெரியல, எனக்கே சந்தேகமா இருக்கு என்னை பார்த்து அப்படின்னு சொன்னா நீங்க புது போட்டோ, அதனால அந்த பட்டியலில் இருந்து உங்க பேரை எடுத்துருவாங்க என்ற அச்சம் தேவையில்லை. அந்த அச்சப்படுவதற்கான அவசியமே இல்லை. அது ஆணையமும் விளக்கியிருக்கிறது. எனவே அந்த கேள்வியும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் சொல்வது, எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதிமேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னா அது உண்மைதான். அதை நம்ம யாருமே மறுக்கல. தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அல்லது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு முழுக்க முழுக்க அனைவருமே அரசு துறை சார்ந்த அந்த அதிகாரிகள் இயல்பாக தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருவார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டுமல்ல, அந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரி என்று அழைக்கப்படுவார். அதுதான் நடைமுறை. இப்போது திருத்தம் நடைபெற்றக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆணையத்தின் சொல்படி அந்த ஆணையத்தின் வழிகாட்டுதல் எப்படி நடப்பார்கள் என்று சொன்னால் அப்படித்தான் நடப்பார்கள். அவர்களை நாம ஒரு சந்தேகத்தோடு பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு சரியான பார்வையாக இருக்க முடியாது. அவர்கள் ஆணையத்தின் மூலமாக அவர்கள் பயிற்சி வகுப்பு நடத்தப்படும். அவர்கள் என்ன வழிமுறைகளை பின்பற்ற சொல்கிறார்களோ அதை பின்பற்றுவார்கள். அது நம்முடைய அதிகாரிகள் தானே. அவர்களுக்கு அதை புரிந்து கொள்வதில் சில சிக்கல்கள் இருக்கலாம். அதை கேட்டு அவர்கள் தெளிவுபெற்றுவதை தவிர முழுக்க முழுக்க ஆணையமே அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும். அவங்க என்ன இது பண்றாங்களோ அதை தாண்டி அவங்க எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை நாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா வாக்குப்பதிவும் கூட அவர்கள் மூலமாக தான் அந்த பணியாளர்கள் பல்வேறு நிலைன்னு சொல்றது ஒவ்வொரு அவருடைய கேடருக்கு தகுந்த மாதிரியான பொறுப்புகள் தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு கொடுப்பாங்க. எனவே அவர்களை நாம் சந்தேகப்படுவது அல்லது அவர்கள் இதெல்லாம் சரியா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறதுல ஒரு சரியான பார்வையாக இருக்க முடியாது. அடுத்தபடியாக திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இது. என்னத்தையாவது பொய்யா சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா, ஏழை எளிய மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்க்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது. இது எந்த மாதிரியான குற்றச்சாட்டு நம்மளால புரிந்து கொள்ளவே முடியல. ஏன்னா எதிர்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், ஒரு சிறிய கட்சியாகட்டும், எந்த கட்சியுமே வாக்காளர்களை கவருவதற்கான வேலைகள் தான் செய்வாங்க. அவருடைய வாக்கு தேவை நமக்கு வேணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர அவர்கள் இதுல இருந்து நீக்கப்படணும், பல்கா வாக்குகளை காணாம போகணும்னு எந்த அரசியல் கட்சி நினைக்கணும். ஏழை எளிய மக்கள் நீங்க ஒரு குறிப்பிட்டு சொல்றது ஏழை எளிய வாக்குகள் தானே வேணுமே, அதை யாரு வேணாம்ப்பா. அந்த குற்றச்சாட்டிலும் பொருத்தம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. இன்னொன்று, அந்த வேலையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை குறிப்பிட்டு காட்டுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள். அதுல அந்த படிவமே சரியா வர்றதில்ல, அந்த அதிகாரிகள் சரியா வர்றதில்ல, ஒரு நாளைக்கு 30 படிவங்கள் தான் கொடுக்குறாங்க. இது சரியா இல்லைன்னா என்ன ஆகுறது? ஒரு டிசம்பர் 7ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடணும். போகிற போக்க பார்த்தா எப்படி இதையெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறாங்கன்னு தோணுது. ஒரு ஆணையம் சில வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லி அதிகாரிகளை நியமித்து அதற்கான விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு பயிற்றுவித்து அனுப்புது. அவங்க சரியா செயல்படனா என்ன
என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா விடுபட்டுரும் சொன்னா இது நம்பிக்கையின்மையை வாக்காளர்கள் மத்தியில அல்லது தமிழக மக்கள் மத்தியிலன்னு சொல்றதை விட வாக்குரிமை பெற்ற வாக்காளர்கள் மத்தியில ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக இந்த கூற்று இருப்பதாக நமக்கு படுகிறது. ஏன்னா நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விதமாக தான் அதை நம்ம வந்து சொல்லணும். இவங்க சரியா செயல்படலைன்னா சரியா செயல்படணும், செயல்படலாம் தப்பு நடக்கும்னா தப்பு நடக்கும். எனவே அவர்கள் சரியாக முறையில் செயல்பட வேண்டும் என்று சொல்வதுதான் வந்து ஒரு பொருத்தமான பார்வையா இருக்குமே தவிர, இல்லைன்னா என்ன பண்றதுன்னு சொல்றது வந்து ஒரு சரியான பார்வையாக இருக்க முடியாது. நினைவாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சரியா இருக்குது. எனவே கவனமா இருக்கணும் எல்லாரும். திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் இதை வந்து கவனமா பார்க்கணும், நாங்க அறிவுறுத்தி இருக்கிறோம், எல்லாம் இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றோம். அதெல்லாம் ஓகே, நீங்க கவனமா இருங்க சொல்றது, நீங்க கண்காணிச்சுட்டே இருங்க. அதிகாரிகள் மட்டும் போராது, நமக்கு முகவர்கள் இருக்கிறாங்க. திமுக வச்ச ஒவ்வொரு கட்சிக்கும் பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கிறாங்க. அவங்க அதை கண்காணிக்கணும், பார்க்கணும் சொல்ற அறிவுரை எல்லாம் சரி. அதற்கு அடுத்தபடியாக சொன்ன விஷயமே சரி. திமுக சார்பாக ஒரு உதவி எண் கொடுக்கப்பட்டு என்ன சந்தேகமா இருந்தாலும் நீங்க இதை கேளுங்க. ஏமா நம்ம ஜனநாயக கடமை நமக்கு இருக்குது, இதுல இருந்து நம்ம வந்து சரியா இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்சி இது குறித்த சந்தேகங்கள், நிறைய சந்தேகங்கள் இது குறித்து இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்கின்ற விதமாக, சரி செய்கிற விதமாக அல்லது மக்களுக்கு வாக்காளர்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக ஒரு எண் கொடுத்து இல்ல என்ன சந்தேகம்னாலும் கேளுங்கன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. அது சொல்லியிருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள், முதல்வர்கள் எடுத்துக்கூடிய முன்னெடுப்பு நல்ல விஷயம். இதை ஒவ்வொரு கட்சிகளுமே, ஒரு பெரிய கட்சிகள் அதிமுக இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், இதை வந்து உதாரணமா எடுத்து அவர்களும் செய்யலாம். ஏன்னா தேர்தல் ஆணையம் தாங்க இது வேலை, அவங்க வேலை, அவங்க பொறுப்புங்க, அவங்க செய்யணும். இது அவங்க வேலை, நமக்கு என்ன இருக்கு, என்ன கேளுனாலும் நீங்க ஆணையத்துல கேளுங்க பதில் சொல்லும் அப்படின்னு இல்லாம வாக்கு எல்லாரும் தான் கேட்குறீங்கல்ல, அது மாதிரி இதுல ஃபுல்லா இன்வால்வ் ஆகணும். இன்வால்வ் ஆகி அதில் உள்ள தவறுகளை சரி செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபடணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அது திமுக முன்னெடுக்கு என்று சொன்னால் அது நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒன்று. திரு முதல்வர்கள் சொல்லக்கூடிய அந்த சந்தேகங்கள் என்பது வந்து நியாயமானதா நியாயமற்றதா என்பதை எல்லாம் தாண்டி இப்போது இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியில ஒரு அவநம்பிக்கையோ ஒரு அச்சத்தையோ ஏற்படுத்தி விடாத அளவுல இருக்கணும். ஏன்னா நமக்கு தேவை சரியான, தெளிவான, குழப்பங்கள் அற்ற வாக்காளர் பட்டியல். அதற்கான ஒரு வாய்ப்பா இதை நம்ம பார்ப்போமே. இந்த எஸ்ஐஆருங்கிறத வந்து அதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இந்த கால அளவுக்குள்ள அதை நம்ம சரியா செய்வோமே. ஏன்னா வாக்களிப்பது வந்து உரிமை கடமைன்னு சொல்றோம், ஆனா கட்டாயமா இங்க ஆக்கப்படலை. எனவே அதுல வந்து ஒரு லெத்தாச்சிக்கு மக்கள் மத்தியில ஒரு இருக்கும், இயல்பாவே இருக்கும். இப்ப என்னங்க அப்ப பாத்துக்கலாம், அடுத்து என்ன அவசியம், ஏகப்பட்ட வேலை இருக்கு, இதுல அங்க போய் நான் திருத்தணுமா, அங்க வரணுமா, போகணுமா, இப்போ ஆன்லைன்லாம் சொல்றாங்க. அதற்கான சில வசதிகளையும் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது. அங்க அந்த படிவுகள் நிரப்புவதற்கு அதுவும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. எனவே இதை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.